வெல்கம் டு மஹாஸ் கார்மெல். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம சேனலில் வர லாங் வீடியோ இது. இப்போ ஒரு 10 டேஸாக தான் ஷார்ட்ஸ்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோஸும் போடாதப்போ பாசமாக கமெண்ட் பண்ணி பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாசமாக கேட்டவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நன்றின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது. உண்மையிலே அந்த டைமில் உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்ததுங்க. இந்த வீடியோவுமே லாங் பேக் அந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்றைக்கி சர்ச்சுக்கு கிளம்பி போகும்போது எடுத்த வீடியோ தான். குட் ஃப்ரைடே அன்றைக்கி யூஸ்வலாக சர்ச்சில் மோர் கொடுப்பாங்க. என்னடா இவன் மட்டும் என்னமோ குடிச்சு சாப்பிட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. மோரும் வெல்லமும் கொடுப்பாங்க. மோரில் கொஞ்சம் பச்சை மிளகா காரம் அதிகமாகிடுச்சு. அம்மாவுக்கு வர பச்சை மிளகாலாம் சேர்த்தக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரிம்மா கொஞ்சம் இந்த வெல்லமாச்சு சாப்பிடுங்கன்னு நான் பாசமாக கொடுத்தேன். அந்த வீடியோ தான் இது. சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மானா இவ்வளோ பாசம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா அது நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் அம்மா மட்டும் இது என்ன கலர், இது ரொம்ப டல்லாக இருக்குது, இது கிளாத் என்ன, இதெல்லாம் ஒரு கிளாத்தா, நீ காசை வேஸ்ட் பண்ணிட்ட, இந்த எல்லாரும் எப்படியெல்லாம் ட்ரெஸ் போடுறாங்க, நீ போடுற ட்ரெஸ் ஒன்றாவது நல்லா இருக்கா, ஒழுங்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர தெரியுதா, அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுற செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி போடு அப்படின்னு வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் விஷயத்தில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையுமே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், கருத்து மோதல்கள் சில டைம் வந்துடும். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு பாண்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில அம்மா பொண்ணுலாம் இருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அவங்க பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. எங்கள் அம்மா அப்படி இல்லவே இல்லை. யாராவது என்ன புகழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னா யார் இவளா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் யாராவது எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கனாலே இதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் அம்மா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அம்மா எந்த மாதிரி இருந்தாலும் அம்மா தாங்க. உண்மையிலே அம்மா அப்பாவுக்கு நிகரான ஒரு உறவு சொல்லவே முடியாது. கடவுளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுற ஒரு இடம்னா அம்மா அப்பா தான் என்னோட லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணுற வரைக்குங்க. அதே மாதிரி எப்போவும் ஒரு பன்னு தான் கொடுப்பாங்க. ப்ரேயர் முடிஞ்சு வரும்போது பன்னு கொடுப்பாங்க, ப்ரேயர் நடக்கும்போது மோரும் வெல்லமும். ஸோ அந்த பன்னு இந்த வாட்டி எனக்கு 2 கிடச்சிச்சு. நானும் சரி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டேன். நாங்கள் முன்னாடியே வந்தாச்சு. அம்மா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அதனால் பன்னு சாப்பிட்டு மோர்லாம் குடிச்சிட்டு காரில் வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்துருச்சு. நல்லா இந்த க்ளீனிங் டைமில் அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏதாவது ஒரு பார்சல் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா ஆசிருக்கு என்னன்னு தெரியல, குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஓப்பன் பண்ணி அந்த பொருளை நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னன்னு தெரியல அமைதியாக உட்காந்துப்பான். ஒரு பார்சல் அவனுக்குள்ளே ஆர்வமாட்டிருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு எப்போவுமே இப்படி தான் பார்ப்பான். உண்மையிலே இந்த க்ளீனிங் டைமில் இந்த ஸ்பாஞ்ச் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா குயிக் டெலிவரி பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. க்ளீனிங் இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு 3 ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒரு கேப் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேப் ஏன்னா என்னமோ தெரியலங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எதுக்கு வீடியோ பண்ணுற அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்போம். சடனாக நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானோ, அதனால தான் இப்படிலாம் இருக்குது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் என்னை ஃபுல் லாக் பண்ணி உட்கார வச்சுருந்தது. ஆனாலுமே நான் ப்ரேயர் பண்ணுவேன். என்னமோ ஒரு மாதிரி டல்லாகவே டேஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது. சரி ஓகே இன்னைக்கு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லி போடுவேன். அடுத்த நாள் ஆனால் வீடியோ போட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா என்னாச்சு ஏன் வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுறதில்ல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ அவகிட்ட ஆல்ரெடி என்னோடய ப்ராப்ளம்ஸ்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். நசீலா என்னோடய ஃப்ரெண்டு. அப்போ அவகிட்ட பேசும்போது தான் அவள் சொன்னான், வீடியோ போடுறது உன்னோட க்ரோத்துக்காக நீ போடுற, ஸோ அந்த வீடியோ நீ போடாததுனால அவங்க பேசுகிறவங்களுக்கு ஏதாச்சும் லாஸா, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நாளைக்கு வேறு பேசுவாங்க, இன்றைக்கி இதை பேசுவாங்க, நீ எதுக்கு இதை பெருசாக எடுத்துகிட்டு வீடியோ போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் நான் திங்க் பண்ணச்சேன், ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம், கண்ணா பின்னான்னு நம்மளோட வண்டி நம்ம கண்ட்ரோலை மீறி இடித்து நிற்கும் போது நம்மளுக்கு ஒருத்தங்க பிக்கப் பண்ணி ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே நம்மளை வந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும், பார்த்துப்போ அப்படின்னு சொன்னால். அப்படி தான் எனக்கு அன்றைக்கி நசிலா கிட்டே பேசின அந்த மொமெண்ட்டை நான் சொல்லுவேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா, எனக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா யாருமே காரணம் கிடையாது, நான் தான் காரணம். நம்ம மைண்டு தாங்க எல்லாத்துக்குமே. நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மைண்டில் பாசிட்டிவாக நினச்சா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். பாருங்களேன், அந்த ஒரு 1.5 மாதம் ஒழுங்காக வீடியோ போட்டிருந்தா இன்றைக்கி வந்து இன்னொரு நல்ல க்ரோத்தில் கண்டிப்பாக சேனல் இருந்திருக்கலாம். பட் நான் வந்து தேவையில்லாமல் என் மைண்டை தேவையில்லாத தாட்ஸ்க்கு டாக்குக்கு இடம் கொடுத்து அதை நான் உண்மைன்னு நம்பி ஓவர் திங்க் பண்ணி எல்லாமே தேவையில்லாத வேலை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, யார் என்ன சொன்னாலும் உங்கள் மைண்டு உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிற தாட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுங்க. சில டைம் இந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி நம்ம மைண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரோபோ கிடையாது. பட் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள் சொல்கிற வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பீப்புளை வந்து உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்காங்கன்னு. உண்மையிலேங்க ஒவ்வொரு டைமும் நான் டவுன் ஆகும்போது வேலைங்க செய்யாமல் விட்டாலுமே நான் வந்து கடவுளோட ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப ரீட்டைன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவேன். கடவுளால் நேராக வர முடியாது. ஸோ நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் பீப்புள் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்கு அவங்கள அனுப்பி நம்மளை வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, கமெண்ட்ஸ் மூலமாக அவங்க மெசேஜ் மூலமாக நான் உண்மையிலே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். எனக்கு இப்படி பீப்புள்ஸ் கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லி கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். சில டைம் கோச்சிப்பேன், ஏன்ப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்பா மாதிரி தானே. உண்மையிலே நான் பைபிள் படிக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் வந்து எனக்கு சில டஃப்பான டைமில் ரொம்ப ஹீலிங்காக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது ஒரு அம்மா வந்து தனக்கு பால் கொடுக்குற பிள்ளைய மறந்துடுவாளா, பால் கொடுத்துட்ருக்குற அம்மா வந்து அந்த குழந்தைய மறந்துடுவாங்களா? ஏன்னா அதுக்கு ரொம்ப டிபெண்டன்ஸ். ஏன்னா குழந்தையில தான் அந்த பால் குடிக்கிற டைமில் அம்மாவை தவிர மற்ற யாராலையும் அந்த குழந்தைய கேர் பண்ண முடியாது. அந்த அம்மா அந்த குழந்தைய மறக்க மாட்டாங்கல்ல. ஏன் அப்படி அவங்க அம்மா அந்த குழந்தைய மறந்தா கூட, ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த அன்பு கூட மாறிடுச்சுனாலும் என்னோட அன்பு வந்து மாறவே மாறாது. அவ்வளோ அன்பு நான் உன் மேலே வச்சுருக்கேன், உன்னை வந்து என்னோட உள்ளங்கையில் வந்து செதுக்கி வச்சுருக்கேன், எப்பவும் நீ எப்பவும் எனக்கு முன்னாடியே இருக்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கன்சோலிங்காக இருக்கும். ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சா, ஆமாம்ல கடவுள் நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை இவ்வளோ மேலே அன்பாக இருக்காரு, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் யாராவது ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நான் வந்து மனுஷங்களை வெறுக்கணும்னு சொல்லவே மாட்டேங்க. நம்மளை சுற்றி நல்ல நல்ல பீப்புள்ஸை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுள் டைரெக்டாக உங்ககிட்ட வரமாட்டார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மூலமாக தான் உங்களை வந்து டச் பண்ணுவார். அதான் ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து கடந்து போனாங்களாம், சேஃபான இடத்துக்கு. அவரை கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை கடவுளை என்னை காப்பாற்றுவாருன்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நேரத்தில் தண்ணி அதிகமாக வந்திருக்குது. அப்போ வந்து ஒரு போட்டில் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்களாம், வாங்க உங்களை வந்து சேஃப் பண்ணுறோம், வெள்ளம் வந்துட்டுருக்கு. அவர் சொன்னாராம், இல்லை கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நீங்கள் போங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய ஷிப்பில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அவர் வந்து வீட்டு மேலே ஏறி நின்று ஒட்டிகிட்டு இருந்தாராம். அப்போ வந்து சொன்னாராம், இல்லை கடவுளை என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி அதையும் வேணான்னு சொல்லிட்டாராம். அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ ரொம்ப மேலே ஒரு உச்சியில் ஒரு குச்சியை மட்டும் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாராம். அப்போவும் இல்லை கடவுளை என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டாராம். கொஞ்ச நேரத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்து அவர் அடிச்சுட்டு போய் இறந்து போயிட்டு மேலே கடவுளை போய் பார்த்து கேட்டாராம், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் கடவுளே, ஏன் என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் சொன்னாராம், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எத்தனை பேர்த்த அனுப்பினேன், நீ தான் வந்து வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஸோ நம்மளை சுற்றி நல்ல மனுஷங்க ரொம்ப ரொம்ப தேவை. ஹெல்ப்பை வாங்குறவங்களா மட்டும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறவங்களாவும் நம்ம இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு நம்ம தேவைப்படுவோம், அப்போ அவங்களுக்கு நம்மளும் உதவி செய்யணும், அதை மறந்துடக்கூடாது. நான் இதை அட்வைஸெல்லாம் பண்ணல, என்னோடய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணுறதை ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த மாதிரி பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ரீசெண்டாக மற்ற எந்த பேண்டும் போட பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி மேக்கப் வந்து எனக்கு போட பிடிக்காதுன்னு சொல்லலாம், எனக்கு போட தெரியாதுன்னு
இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு மேக்கப் போட கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் கூட கொஞ்சம் முகத்தில் க்ரீம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு, பார்த்ததுக்கு ரொம்ப வேர்க்கும். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்ல ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் செட் ஆகும். அப்படி ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீடியோவில். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உண்மையாக்கா உண்மையாகவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போல்லாம் வந்து யார் வீடியோ போட்டாலும் அதுக்கு பின்னாடி வந்து ப்ரொமோஷனு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆனால் நான் அப்படி போடலைங்க. ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின்னுங்கிறதுனால மாய்ஸ்சரைசர் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ரொம்ப ஆயிலியாக காமிக்குதோ ஃபேஸை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால வந்து நான் ரொம்ப நாளாக மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணாமே இருந்தேன். பட் இந்த சன் அலர்ஜி வந்து எப்போ சன்ஸ்க்ரீன் போடணுமோ அப்போ வந்து கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மாய்ஸ்சரைசர் நிறைய ட்ரை பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆனதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபேஸ்லேயே எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஃபேஸ் எனக்கு. ஸோ எனக்கு அது செட் ஆச்சு. உங்களுக்கு வேணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கலருக்கு இந்த கலர் கொஞ்சம் தூக்கலாக தெரியுதோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னங்க, பொள்ளாச்சியில் வந்து ஏன்னா நான் வந்து நியூ இயர்க்கே ட்ரெஸ் எடுக்கல, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கல. அதனால சரி ஈஸ்டருக்கு எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ தோணுச்சு. அதனாலே ட்ரெஸ் எடுக்க போனேன். எடுத்ததுக்கு அங்கே போனதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் வந்து கலெக்ஷன்லாம் ரொம்ப, இது வந்து இந்தியன் பிரின்சஸ்னு ஒரு இதில் இருந்ததுங்க. ஆஃபர் இது 1700 சம்திங்கு, ஒரு 200 ஆஃபர் போக வாங்கினேன். பட் ஓகே ட்ரெஸ்ஸு தான், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. இதுதாங்க கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து போட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆனால் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஈஸ்டர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரியாணி பண்ணோம். இந்த கொஞ்சம் குவான்டிட்டி ஒரு 2 கிலோ அரிசி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய அடுப்பில் பண்ணால் தான் நல்லா வரும், வெங்காயம்லாம் நல்லா வணங்கும்னு சொல்லிட்டு பண்ணோம். அதான் அது ஹீட்டு நிற்க முடியலங்க. அடுப்பு எப்பண்டா பிரியாணி முடிச்சுட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிச்சனே ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு பெரிய அடுப்பு வச்சதுனால. இப்போ சமைச்சாலும் கிச்சனில் வந்து இருக்கிறது ஆசிரோட பழக்கம். இன்றைக்கி ஏன்டா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, ஏன்டா இங்கே இருக்க, போடா ஹாலில் போய் ஜம்முன்னு இருடா அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் அவன் முழிச்சு பார்த்துட்டு போகவே இல்லை. சமையல் முடிக்கிற வரைக்கும் வழக்கம் போல் கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தான். முதல்ல நான் நினைப்பேங்க, நாய் தான் உண்மையிலே பாசமாக இருக்குது, பெட்ஸ் தான் பாசமாக இருக்கும், அவங்க வந்து மனுஷங்களை விட மேலானவங்க அப்படின்லாம் நினைப்பேன். அது ஒரு பக்கம் உண்மை. அவங்களோட அன்பு வந்து ரொம்ப ட்ரூ, நம்மளையே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த டாகுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி வேலைக்கு போகணும், அங்கே அதை கட்டணும், இந்த பில்லை பார்க்கணும், இந்த ஃபேமிலியில் அதை பார்க்கணும், இதை பண்ணணும்னு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஆனால் நம்ம பழகிற மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் தௌசண்ட்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், நம்மளை மாதிரியே நிறைய விஷயங்களோட ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ மனுஷங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிளாஷ் வரும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் சரி ஓகே, அவங்க இன்றைக்கி என்ன மனநிலைமையில் இருந்தாங்களோ பாவம் அப்படின்னு அவங்களாவே ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணுங்கிறத நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அட்வைஸ் எல்லாம் கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அன்பாக மெசேஜ் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற உங்கள் அன்புக்கு வந்து ஈடினையே கிடையாது. என்னோட டஃப்பான டைமில் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சுன்னா எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.